அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் இந்த ஆட்சியில் அறிவிச்சிருக்காங்க பொங்கல் பரிசு தொகை அப்படின்னு சொல்லிட்டு. இதே முதல்வர் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்துகிட்டு இருந்தப்ப பொங்கலுக்கு வந்து பரிசு தொகையாக 5000 வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப போராட்டம் நடத்துகிறேங்கிற பேரில் ஊராக போய் இதே விஷயத்த 2500 ரூபாய் கொடுத்துட்டீங்க, 1500 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா 5000 ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒன்று கேட்குறேன், அன்றைய விலைவாசியையும் இன்றைய விலைவாசியையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு அரிசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா இருந்தால் 30 ரூபா ஒரு கிலோ அரிசி வந்து 30 ரூபா 25 ரூபாய்க்கே வாங்குகிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கி அது 40 ரூபாயிலேருந்து 65 ரூபா அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இன்றைக்கி நீங்கள் கரண்ட் பில்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூனிட் 100 யூனிட் மின்சாரம் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 50 பைசா அப்படின்ற ஒரு நிலமை. 100 யூனிட் இலவசமாக கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் பயன்படுத்துறதுக்கு 2 ரூபா 50 பைசா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 ரூபா 95 பைசாவாக அதை மாற்றிருக்கீங்க. அதுக்கப்புறம் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா 6 ரூபா 25 பைசாவை மாற்றிருக்கீங்க. அதுக்கப்புறம் பயன்படுத்துறது 8 ரூபா வரலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து 250 யூனிட்டுக்கு மேலே நம்ம பயன்படுத்தினோம்னா 8 ரூபாய் 25 பைசாவோ 75 பைசாவோ அந்த அளவுக்கு நீங்கள் விலைவாசியை இன்றைக்கி உயர்த்தி வச்சுட்டு அன்றைய விலைவாசி நிலைமையிலேயே 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன நீங்கள் இன்றைய விலைவாசியில் 10,000 ரூபாய் நீங்கள் கொடுத்துருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்சி காலத்தில் விலைவாசி அனைத்தும் உயர்ந்திருக்கு. சாதாரணமான ஒரு ஏழையால் நார்மலான ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னாலுமே மாதத்துக்கு 5000 ரூபாய் குறைச்சலாக தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ கொடுக்குற 3000 ரூபாய் எதுக்கு பத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் உயர்த்தி இருக்கிற இந்த விலைவாசி உயர்வில் எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விலைவாசியை குறைக்கிறதுக்கு என்ன திட்டம் நீங்கள் இதுவரையும் செயல்படுத்தியிருக்கீங்க? என்ன முயற்சி நீங்கள் எடுத்திருக்கீங்க? விடியல் பயணம்னு சொல்லிட்டு மகளிருக்கு இலவசமான ஒரு பேருந்து பயணத்தை கொடுக்குறீங்க. அதுவும் டவுன், அதாவது லோக்கலில் மட்டும்தான் பயணிக்க முடியும். மொஃபசல் பஸ்களுக்கெல்லாம் பயணம் செய்ய முடியாது. அப்படின்ற பட்சத்தில் மற்ற அனைத்து பயணிகளுக்கும் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியிருக்கீங்க. நீங்கள் அழகாக கொள்ளையடிக்கிறீங்க. இதில் 1 ரூபா குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு நீங்கள் 5 ரூபாய் அடிக்கிறீங்க. அந்தளவுக்கு ஒரு தரம் கெட்ட ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற நீங்கள் வெறும் 3000 ரூபாய் கொடுத்து இன்றைக்கு மக்களுடைய வாயை மூடிவிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வருகிற தேர்தலில் உங்களுக்கான சரியான பாடத்தை தமிழக மக்கள் கண்டிப்பாக புகட்டுவார்கள். நன்றி.